செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழக மக்கள் எடுத்த முடிவு சரிதான் சொல்றீங்க. தமிழக மக்கள் முடிவெடுத்தது ஒன்றை குறை. லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு. தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன். தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தோல்வியுற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து, தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க. நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். சார் அது நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னென்னா, அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை. அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு இன்றைய மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்மனை அறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்கிது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன். சீமான் கட்சி அங்கீகாரம், தேர்தல் அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருச்சு, மக்கள் கொடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அவரும் கிடைச்சி நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சரிசமமாக கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. தமிழக மக்கள் முடிவு சரியான முடிவு. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதான் எனக்கு வருத்தம். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை தமிழர்களை கொன்றது யார்? இராணுவத்தை அனுப்புனது யார்? அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். அது நான் சொல்ல மாட்டேன். தமிழக மக்கள் எடுத்த முடிவு சரிதான் சொல்றீங்க. தமிழக மக்கள் முடிவெடுத்தது ஒன்றை குறை. இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஆதரித்தது வருத்தம். அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம். சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு இருக்குதா? சந்திப்பீங்களா? நல்லா சந்திப்பேன். இந்த கோரிக்கையை வைப்பேன். தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன். அது எப்போன்னு சொல்ல முடியாது. எப்போ கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.